ஓகேன்பா. நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறோன்னா மாப்பிள்ளை கள்ளப்பூர் போகிறதுக்கு போகிறோம் 1 மணி நேரத்துக்கு. நமக்கு ஒரு 2 நடை 10 நடை மண்ணு குடிச்சு கொட்டணுமா, ஓடிடுச்சு மண். அதுக்கு தான் நம்ம கிளம்புறோம். ஆட்டோப்பா அவங்ககிட்ட போகிறோம். அடி மாப்பிள்ளை ரொம்ப வண்டி கேவலமாக கிடக்குது, பொழுது எண்டி அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றி ஒரு நாளைக்கு வாட்டர் வாஷ் பண்ணி விட்றலாமா மாப்பிள்ளை? இல்லை வண்டியும் இதான் எல்லாம் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி விட்றலாம் ஒரு நாளைக்கு. 3 வண்டியும் சரி எடுத்தால் ஒரு நாளே வந்துடும் ப்ரோ. போதுமாங்க, சீட்டுக்கு ஊற்றாத மாதிரி ஊற்றிரு. நம்பர் கொடுத்துட்டு போங்க. TN 90 M 6638. இந்த பார்ட்டி நம்பரா சொல்லிட்டா? கவுண்டர் அப்பா 8760. ஆட்டோப்பா மாதிரி ஓட்டிட்டு இருக்குதாண்டா. சொல்லிட்டா? 8760 57 98 97. அரியானூர் போய்ட்டு 10 கடை ஓடிட்டு இப்போ ஒரு இடத்துல கொட்டணுமா. நீங்கள் அதான் வீடியோ பார்க்குறோம். சரி மாப்பிள்ளை பருப்போட போகலான்னு பார்த்தா அதுக்காண்டி இது வேறு ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுறான் ஆனந்து. அதனால் இதை போய் ஓட்டிட்டு வந்துடுவோம். பக்கத்து பாய்ஸ் ஸ்கூலுக்கு தான். வேற ஒரு கட்டமாட்டு வண்டி வேற ஊருக்கு போகுது. இங்கே தான் சொன்னான், எந்த வீதியும் தெரியலையே. தான் ப்ரோ நான் படித்த ஸ்கூல் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி 11வது 11வது 12வது இதில் தான் படித்தேன். இதை முடிச்சுட்டு அப்புறமேட்டு KSR காலேஜ் போய்ட்டு ப்ரோ. இந்த இடத்துல தான் ஒரு வீதினா இங்கேருந்து வீதி போகுது. வண்டியே போட முடியாது அந்த அளவுக்கு. கடையில் தான் சொன்னான் லேண்ட்மார்க்கு. எந்த சைட்டுன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் எங்கேயோ ரிவர்ஸ் சுற்றி போட்டுடணும் போகணும். உள்ளே தான் இருக்கிறானுங்க. எங்கே தலைவலுக்கு ரிவர்ஸில் தான் போக மாட்டேங்குது. ஓகேன்பா, ஒரு சின்ன ட்விஸ்டன் ஆகி போச்சுன்னா உள்ளே திருப்பிக்கலாமா, அங்கேயே இடம் இருக்குதான். ஸோ நாம் உள்ளே போய் திறப்புறது தான் வேலை. இதெல்லாம் உள்ளே போய் திருப்பணும். வீதி தெரியும். இதில் ரிவர்ஸ் போகணும்னு நினச்சேன், அங்கே திறப்புறது இடத்துக்கு தான் ப்ரோ. அதனால் போய் திருப்பிக்கலாம். அதான் ஸ்டே கம்பியா, அந்த கம்பி இந்த கம்பி வண்டி தெரியுதா? நாங்கள் உட்காந்துக்கிறேன் இருப்பார். இது இடத்துக்கு இதெல்லாம் திருப்பிக்கலாமா? ஓகே.
போரை போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். நம்ம ஜேசிபி தான் ஓடிட்டு இருக்குது. ஜேசிபி காலையில் 6 மணிக்கு போகும்போது எங்கடா போகுதுன்னு நினச்சேன். ஏதோ ஒரு வண்டிக்கு 10 நடம் வரும்னு நினைக்கிறேன். ஓட்டிட்டு போவோம். ஜேசிபி லோடு மாத கணக்கு இருக்கும் ப்ரோ. எங்கடா இவ்வளோதாகுது? வண்டிக்கு 10 நடம் தான் வர மாட்டேங்குது. ஹாய் ஹாய், அவனை பாரு அலுநாத்தி குஞ்சு மாதிரி. ஒரு வண்டிக்கு ஒரு 10 நடம் 20 நடம் கன்ஃபார்ம். அதுக்கு மேலே வரதுக்கு சான்ஸ் இல்லை ப்ரோ. அதோட ஆயிடுச்சு. இந்த ஊருக்குள்ள நிலத்தோட சதுரடி என்ன ரேட்டு தெரியுமா? சதுரடி 1000 ரூபா போகிறோம் இந்த ஊருக்குள்ள. இந்த இடத்துல அவ்வளோதானா? கண்டிப்பா என்ன சகாயம் தான். ஒரு லேக்ஸ் 1 lakhs. என்னை விட்டுட்டு போயிடாதரா? எடுத்துட்டு வா, விட்டு நேற்று எடுத்துட்டு வரியா? நிறைய பிடுங்கியா நேர்த்திக்கிட்டு எடுத்துக்கிட்டு தான் வருவோம் நாட்டுக்கு ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணு. 2 வண்டி ஓட்டுக்க. எனக்கு இடம் தெரியாது ஓட்டுறதுக்கு, அதனால் அவன் நிற்கிறான். ஆவையில் வெள்ளம் வச்சா கூட சாப்ப தெரியாது. தள்ளி வா தானே, வரலாம் வா. மாறும் போலாம். போலாம் விடு. ஓனர் எங்கே கராயி பிடிச்சாலும் சந்தில் தான் பிடிக்கிறது தான் வேலை. ஒரு இடத்துல சாலசரமாக நடத்துகிற மாதிரி இடம் பிடிக்கிறதில்ல. போலாம் போ. ஏய் நான் கொஞ்சம் கிட்ட பிடிச்சடா. போயே கொஞ்சம் மாறி வா. போதும். மாறு என்ன மாறு அதே தாரைக்கு போடா. நீ அதே தாரையில் அப்படியே அக்யூரேட்டாக நிறுத்திக்கிறேன். அவனும் போதுன்ட்டான். பக்கத்தில் வீட்டு மேலே பற்ற போதுடா. டீசல் வேறு கம்மியாக இருக்குது. அடித்து 1 மாதம் ஆகுது. 1 மாதம் ஆகுது. அப்போ பார்த்து எந்த அளவு ஓட்டம் இருக்குது. கள்ளப்பரு போடும் போது அடிச்சது. அடியா அங்கே போய் எங்கேயாச்சும் போய் அடிக்கிற வேண்டிய இடத்துல அடிப்படா அடிப்பேன். வண்டிக்கு ஒரு 10 நடம் வரும் ப்ரோ. அது கூட ஓட்டிட்டா வேலை.
வண்டியில் ஏற்றிட்டு போய் அவனுக்கு வீட்டில் வேணே கொடுத்துட்டு போறியா? நீ எப்போ இருப்பட்டாளாக இருப்ப? எங்கே வீட்டுக்கா போகுது? பெரிய போட்டுக்கு அவர் எங்கே கொட்டுற இதை கொட்டுற அளவுக்கு எங்கே இருக்குது? பெரிய போட்டுக்கு மழை ஏறுனா இன்னொரு நிறைய வாங்கி கொடுத்தேன். சரி சரி நான் வராதுண்ணா, ஒரு நிமிஷம் நான் போட்டுருவாங்க. ஆ சரி இங்கே போடுற டொக்கைக்கு அவன் எங்கடா பார்க்க போகிறான்? இந்த மூளைக்கு போடு, இங்கே போடு. வேறு யார் மேலேயும் விழுந்துடும். அவ்வளோதான் ப்ரோ, கிளம்ப வேண்டிதான். ஆனால் முன்னாடியே போனால் நம்ம பின்னாடியே போக வேண்டிதான். அப்படி நிறுத்தினால அது ரிவர்ஸ் விட்டு இப்போலாம் அவன் வண்டி நல்லா பூத்துன்னு போவான். ஏன்னா இன்ஜின் வேலை செஞ்சுக்கிட்டான். நம்மளது எதுவுமே செய்யவில்லை. அவன் வண்டி பிக்கப்புக்கு நம்ம வண்டி பிக்கப் கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரோ இருக்கும். பறக்கும். அதனால் இப்போல்லாம் காலையில் 9 மணியா ஸ்கூல் வண்டி தான் அதிகமாக போவோம். அதனால் நம்ம ஷார்ட்கட்டில் போயிடலாம் அப்படின்னா. அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஷார்ட்கட்டில் போகிறோம். ஒரு வண்டிக்கு ஒரு 10 நடை ஓட்டிட்டு அப்புறம் அப்படியே அடுத்தது வேலையை பார்க்கலாம். மூத்து போயிட்டான். நம்ம வண்டி போவாது, இதுதான் பிரச்சனையே. அது நம்ம இன்ஜின் வேலை செய்யணும். அது இன்ஜின் பல மாதிரி இருக்குது. அதனால் அது போவோம். கேட்டு நம்ம சேர் வரங்காட்டி இதில் செலவு பண்ணியே ஆகணும் ப்ரோ, வேறு வழி இல்லை. செலவு பண்ணால் தான் ஏதோ சேர் ஓட்ட முடியும். வேலையை செஞ்சு இந்த ஐட்டம் இதே ஓட்டிவிட்டான். அவன் என்ன ஆகி போச்சுன்னா வேறு சூழ்நிலையில் லைனர் ஓட்டே ஆகி போச்சு. அதனால் இன்ஜின் வேலை செய்யறது நம்மளுது அதெல்லாம் எதுவுமே ஆகலை. ஆனால் இன்ஜின் மட்டும் பிக்கப் இல்லை. அவன் டாப்லேயே அவனுக்கு எப்படி போகுது பார்த்தீங்களா? நம்மளுக்கு டாப்பில் போவாது. கீர் வாங்க பார்க்கலாம் போயிருமா? கீர் புகை பாரு, போயிட்டான் பாரு. இதுதான் பிரச்சனை. அது என்ன வாங்குது பார்த்தீங்களா? வண்டி இப்போ கண்டிஷனாக இருக்கிறதுக்கும் கண்டிஷன் கம்மியாகிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். இன்ஜின் அப்படியே சடனாக பிக்கப் ஆகாது. இன்ஜின் நல்லா இருக்கான். இன்ஜின் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்துச்சுன்னா பிக்கப் கம்மியாக தான் இருக்கும். நம்மளது வேகம் போச்சுன்னா போனது தான். ஏதாவது ஸ்லோ பண்ணிட்டோம்னா அப்படியே இன்ஜின் தங்கி போயிடும். ஷார்ட்கட்டு அப்படியே அந்தாண்ட போனோம்னா அப்படியே ரோடு வந்துடும் வச்சுக்கோங்களேன் பக்கமாக. ஊரில் இந்த ஒதுக்குறமாக கொண்டாந்து ஒயின் ஷாப்பை போட்டு இந்த ஏரியாவே காயலமாக பண்ணிட்டாங்க. இப்போ ஒயின் ஷாப் இருக்குது, ஏரியாவே வெறும் காயம் தான். நல்ல வேலை ஏதோ ஒரு நல்ல ஸ்கீம் கொடுத்ததுனால பாட்டில் கடந்துருந்தா இன்னும் மானக்கட்ட கூத்தாக இருக்குது. அப்போ இங்கே ஒரு பாட்டில் கொடுக்குறது. எந்த பொண்ணு போகிறானே? ஓ ஒயிட் ட்ராவல்ஸ் இப்படி வந்து ரோட்டுக்கு வந்துருக்கா? ஓ மை
சந்தில் போகிறோம். இந்த வீதியில் இங்கே ஏதோ ஒரு வீதியில் கட் பண்ணுறோம். எப்படியெல்லாம் சந்தில் கட் பண்ணுறான் பாருங்களேன். எங்கடா ஒரு நடையை பிடிச்சிக்கிட்டு 1008 சந்தில் பண்ணுறான் பாரு. அவ்வளோதான் வந்துருச்சு இவங்க வீட்டுக்கு. ஓகே ப்ரோ, சைட்டுக்கு வந்தாச்சு. இங்கே தான் கொட்டணுமா, எங்கே கொட்டணும்னு தெரியவில்லை. ஒரு வாரமாக வந்து நிற்காது போயிட்டோம். கொஞ்சம் ஒட்டி போட்டிருந்தா வரோம்னா நல்லா போவோம். அவன் ஒட்டிக்கு வந்தால் தான் வேலை. வீட்டுக்குள்ளே போயிட்டான். போட்டு திரும்புறோட கட்டுறது நேர்த்திக்கு போவோம். ஏன்னா அங்கே போய் திரும்பலாம் ரொம்ப போயிடும். சொந்த ஓட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பிறகு பொட்டி எவ்வளோ நீட்டாக கும்முன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. வண்டி எங்கே வரலாம் மாட்டேங்குது. இடம் எவ்வளோ நல்லாவே இருக்குது. கும்முன்னு நல்லா ஓடிட்டு மண்ணை போட்டி கட்டியே இடத்துல ரெடி பண்ணிட்டாங்க. சுற்றியும் வீடு மாட்டுக்கிட்ட வச்சு இதே பாத்திரம் வைக்காதடா. இந்த மூளைக்கு வர்றான். டோர் கழட்டிக்கலாயிரு. கூட்டு நம்பல ஆனந்த கோட்டிவிட்டே இங்கே நில்லு, நான் வந்துடுறேன். அப்புறம் வெளியே போயிரு. கோட்டிவிட்டே இங்கே நில்லு, நான் வரேன். அப்போ வெளியே போயிரு. இந்த இடத்துல 2 வண்டி ஒதுங்க முடியாது ப்ரோ, இடைஞ்சலாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம உள்ளே போயிடுவோம். போன வாட்டி ஓகேன்பா, அதெல்லாம் வந்தாங்க. இப்போ டோரை கழட்டிக்கிட்டு இந்த கேட்குற இடத்துல வச்சுக்கலாம். போமா நம்மளது போட்டி
வண்டி ஹைட்ரோலிக் மட்டும் சொன்ன மாதிரி வேலை செய்யும் ப்ரோ. ஸ்பீடு பக்காவாக இருக்கும். ஏன்னா இடிக்கி விட்டு ஓட்டாதனால இந்த பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்காங்களேன். இடிக்கி விட்டு ஓட்டிட்டிங்கன்னா பம்போட லைஃப் குறைஞ்சிரும். இவ்வளோ பம்பு தூக்கிட்டு தன்னைப்பால் நிறுத்தும். அப்போ தான் முதலுக்கு சேதாரம் இல்லை. ஆனால் அப்படியே டோரை மட்டும் போட்டு விடலாம். ஏதோ நல்ல பையனா நம்ம இறங்காத அவரே டோரை போட்டு விட்றாரு. ரொம்ப சந்தோஷம். ஓகேண்ணா. படப்பலாம். சரி அடிக்கிட்டு வந்து போட்டு வா. ஓகேங்களா, ஆட்டோ பம்ப் கிளம்பிட்டான். அவ்வளோதான், நான் இன்னும் பையன் போக வேண்டியதான். பெரிய தலைவலிக்கும். யாரோ ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் டவுனுக்குள்ளேயே போயிட்டா. வில்லேஜ் சைடாக இருந்தால் இடம் நிறையா கிடக்கும். டவுன் சைடாக இருக்கும், எந்த பக்கம் போனாலும் இடிச்சமாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு டர்ன் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு இடத்துல உழவாட்ட போகும்போது பார்த்து போகும். பாருங்க, வந்து லோடே பிடிச்சிட்டு இருப்பான். என்ன வசதியாக வந்தானே தெரியாது. பாருங்க, இந்த பந்தில் தான் நம்ம போவோம். பத்தான் ரிவேஜாக போகிறான் ஆட்டோ போகிறேன். ஓகே, ரிவேஜ் போயிட்டுக்கிறாரு. நேரிட்டு போக வேண்டியது. இந்த இடத்துல இவ்வளோ காலி இடம் விட்டு வச்சுக்கிறாங்களே. இந்த பிஸி சிட்டியில் எவ்வளோ நிலம் காலி நிலம் விட்டு வச்சுக்கிறாங்க. இது கோயில் நிலமா என்னன்னு தெரில. ஒரு கோயில் ஒன்று இருக்குது. கோயில் நிலமா என்னன்னு தெரில. போயிட்டான். ஏப்பா அதில் போனால் 4 லிட்டர் பெட்ரோல் ஆயிடாது, அரண்டு பணம் போயிடாது, 1% சார்ஜ் குறைஞ்சிடாது. போகிறாமன்னா அவருக்கேவா எல்லாம் அவுத்துல கொண்டு கொட்டுறதா? ஏன்னா அதையே கொட்டி தான் மேடு பண்ணி வச்சுக்கிறாங்களா? அது இவ்வளோ ஆளும் கீழே நல்லா இந்த ஓடி அடிச்சு பண்ணியாக தான் கொண்டு கொட்டி மேடு வச்சுக்கிறீங்க. காட்டில் கிடக்குது அள்ளிட்டு வந்து கொட்டினா தானே. அது எதுக்கு செலவு பண்ணும்? சும்மா வர மண். ஆனால் இது வெறும் மண்ணுடாப்பா. சிமெண்ட் கல்லெல்லாம் 105% கூட தேராது. அந்த ஒரு செவரு மாதிரி இருக்குது. அதையெல்லாம் நுணுங்கி வச்சுட்டோம். அதான் ஓடெல்லாம் கழட்டிட்டீங்களா? அதெல்லாம் ஓடலாம் நேரத்தை கழட்டி. கையே சட்டம் எல்லாம் நடக்குது. நல்லா இருக்குதா? ஒரு கொட்டாய் போகிறதுக்கு மாட்டு கொட்டாய். சரி, ஒன்றும் பிரச்சனை. அங்கே போயிட்டு இங்கே அதுக்கு தான் இல்லை அந்த கந்தில் போட்டு டேபிள் இருந்தாலும் தூங்க நேரம் வந்தான். 8 மணிக்கு 2 மணிக்கு ரொம்ப 8 மணிக்கு போன உள்ள ஏன் அரை மணி நேரமாக அங்கே வரான். நான் பாரு அவன் பாய் அந்த கையும் தான் வேலை செய்யுது. ஓடு கிடக்குங்க காசு போட்டால் தானே எப்படி வேணாலும் போடு. நான் கொடுக்குறது தானே காசு. இந்த இடத்துல வீடு கட்டுறாங்களா? யார் அந்த நவகடக்காரப்பா? இது வர மாட்டேங்குதா? இதில் 6-7 சதவீதத்துக்கு மேலே கட்டலாம் மாட்டேங்குதா? சதுரடி 5000 ரூபா. ஒரு சதுரடியா? சதுரடி 5000 ரூபா. அப்போ இது என்ன பணம்? என்ன இருக்குது? அப்போ அது அங்கே ஒரு நிலம் அவ்வளோ நிலம் காலியாக கிடக்க வண்டி கோயில் நிலம் எல்லாம் விடுவாங்க. அதானே பார்த்தேன். சதுரடி 5000 ரூபாயா? இப்போ ஐயா நாங்களாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாதுடா. செண்டே 5000 யோசிக்கிறோம். இது சதுரடி 5000. நீ ஒரு படத்தை அள்ளி
இன்னும் ஒரு பொழுது என்னக்கா இன்னும் 2 மணி நேரத்தில் இந்த இடத்த காலி பண்ணிட்டு ஓடி போயிடும். நாளைக்கு எங்கே வேணாலும் விட்டு ஆட்டு செய்யல கேஸ் வந்துட்டு கண்ணு வண்டி எடுக்கணும். அடா கையெல்லாம் இறக்கிட்டு இருந்தீங்களா? அப்புறம் என்னாச்சு? எவனாச்சும் போனாங்கண்ணா மேலே? எவனாச்சும் போகிறானுங்களா உங்கள் சைடு? நைட்டெல்லாம் போயிட்டானுங்க. ஒரு 7 வண்டி போயிருக்கு. கிருஷ்ணகிரி போய்க்கிறாங்க. இந்துலையா? கிருஷ்ணகிரியில் 2 ஏரியா தாண்டா இருக்குது. உடக்கல் போகுதுடா. அதெல்லாம் ஒரு கல் கிடக்குது. ஒரு 10 30 கல் கிடக்கும். 30 கல். ஆனால் சூப்பரான கல். எங்கே பொறுக்கிறது இதை? எவனாடா ஆகுது வரையும் ஆளுந்து கிளைக்கு பொறி போட ஒரு நாளாடி போயிடுவோம். ஏதோ கல்லுக்கிட்டு கட்டுறதுக்கு ஆகும். இன்னும் இதை வேறு இடிக்கணும். இன்னும் கல் இது வரைக்கும் நிச்சயமாக இருக்கும்டா. 10 கல்லு தான் இருக்குங்கிறியா? 20-30 கல்லு தான் இருக்குங்கிறியா? 10 கல் தான் மாதிரி இருக்கும். ஒரு வரிக்கு தான் கல். அடி வரி இங்கேயே ஒவ்வொரு கல் உள்ள துணிக்கிறாங்க. அவ்வளோதான். நீங்கள் அப்போ போகிற எடுக்க முடியாத அடி வரி. அது சுற்றி வீட்டில் மாமாடா பூதியில் இருக்கிற பூந்துக்கிட்டே தான் போகணுங்கிறேன். நீ நல்லா சல்லுன்னு போயிடுற. என் வண்டி வரவே மாட்டேங்குது. பொழுதுனைக்கும் கீர் வாங்குது. நீ பூத்துன்னு போயிடுற. இன்னொரு போட்டி இருக்கிறாள்கிட்ட மாட்டோம் கூட எல்லா வண்டியும் கொண்டாந்து ஓட்டணுமே விட மாட்டானுங்க. போதண்டா ஒரு 1/2 மணி நேரம். அவன் நிற்கிட்டுமா என்ன வேலைக்கு போகிறான்? 2 மணி நேரம் எல்லாம் அடிக்கலாம். போனால் எல்லா வண்டியும் கொண்டாந்து சண்டை தேக்கி வச்சுட்டு தான் இருக்குது. போதும் மாப்பிள்ளை 1 மணி நேரம் கொட்டை போட போய்க்கிறான். அது அதெல்லாம் கேட்கக்கூடாது. பார்ட்டி கூப்பிட்டுருக்கிறாரு, போயிருக்கிறான். கொட்டை முளைக்குமா முளைக்காதான்லாம் அது அவருடைய பாடு. சரி நம்ம போய் எனக்கு எடுத்தாரு. இதேடா திரும்பி இங்கே ஆயில் விழுவுது. எங்கே அதுதான் வருது. நான் டைட் வச்சு பார்த்தேன். அது டைட் வைக்காது. இனிமே கட்டாயி போயிடும். வாசனை மாற்றிக்க. லோட் ஆகிவிட்டது. நம்ம வண்டி எடுத்து போக வேண்டாம். நடைக்கு ஒரு 250 ரூபா கொடுப்பான்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா சுற்று இருக்குது. 250 ரூபா தரானா 300 ரூபா தரானா தெரில. சரி நம்ம பையன் எவ்வளோ கொடுத்தாலும் சரி வாங்கிக்கணும். சும்மா இருந்தாலும் இருப்போம். ஏதோ இன்னும் 2 மாதத்துக்கு எந்த வேலையும் இல்லை. கிடைக்கிறது தான் வேலை. இப்போ ஏதோ ஒன்று பண்ணி ஓட்ட வேண்டிதான். பொழுது ஓட்ட வேண்டிதான். இன்னும் சேர்த்துக்கு அஜித் வந்துடுவான். அவன் 1 மணி நேரம் தான் கொட்டை போடுற அளவுக்கு ஓட்டி வந்துடுவான். அப்படியே பொறுமையா பின்னாடி போகாத பின்னாடி போயிடுவோம்னான்னு பார்ப்போம். இப்படியே பொறுமையாக போனோம்னா போயிடலாம். தட்டா புட்டான்னு அடிச்சோம்னா போக முடியாது. நல்லா வண்டி போகிறதுக்கும் தடை விட்டுட்டோம். இனிமேல் யார் போனாலும் சரி போகலாம் போங்க. கீழே இறங்கி போ. மூஞ்சில் சீ உழுதி அள்ளுதியா. ஒரு வண்டிக்கு ஒரு 10 நடை வரும்னு நினைக்கிறேன். ஒரு நடை போயிட்டோம். வண்டிக்கு ஒரு 10 நடை அள்ளிட்டா வேலை. என்ன கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தா புழுதி ஏறாது. எல்லாம் ஊடிடிச்ச மண்ணுக்கு எதுக்கும் இந்த ஊடிடிச்ச மண்ணை ஓட்டினா இதுதான் ப்ரோ பிரச்சனை. ஊருப்புட்ட புழுதி ஏறும். கொஞ்சம் நஞ்ச புழுதி இல்லை, ஊருப்புட்ட புழுதி ஏறும். சரி இன்னும் 2 வண்டி போட்டு அல்லலாம் ப்ரோ. இங்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. எல்லாம் வெண்ணம் பாரு வண்டியாக கொண்டாந்து நிறுத்திக்கிட்டு ஏன் ரொம்ப ஏதோ 2 வண்டி ஓட்டினாலும் வண்டிக்கு 4 நடை. சரி வண்டிக்கு 10 நடை ஓட்டிக்கிட்டு போகலாம். என்ன வேலை? ஒரு வழியாக நேற்று சில்வர் ப்ளே பட்டன் வாங்கிட்டோம் ப்ரோ. ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ நாளுக்கு கனவு தருமா.
இதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா, ஒரு சப்ஸ்கிரைபர் வருவாங்களா அப்படின்னு எவ்வளோ தூரம் ஆசைப்பட்டேன். ஆனால் ஏதோ உங்கள் புண்ணியத்தில் வந்துட்டேன் ப்ரோ. 1 லட்சம் வந்தாச்சு. இன்னுமே 10 லட்சம் அது என்றைக்கு வருதோ அதை பற்றிலாம் கவலையே இல்லை. நமக்கு தேவைப்படுது யூடியூப்பில் நமக்கு ஒரு அங்கீகாரம், நம்ம பண்ணணும் சேவைக்கோசரம். எங்கே ப்ரோ வெளியில் கள்ளப்பருப்பு போடலான்னு ரொம்ப பிளான் பண்ணிக்கிட்டு எவ்வளோ தூரம் ஐடியா பண்ணோம் ப்ரோ. கடைசியில் பார்த்தா வெளியில் எல்லாம் இங்கே நான் உள்ளூர் போடங்காட்டியுமே வெளியில் பாதி ஏரியா ஓடிருச்சான் ப்ரோ. இன்னும் பாதி தான் இருக்குதான். போய் டீசல் போய், டயர் போய், டிரைவர் சம்பளம் போய், இவ்வளவும் போய், அங்கே ஒரு எல்லாம் போய் ஒரு 20,000 கொண்டு வர மாதிரி தான். பரவாயில்ல, ஒரு 5,000 10,000 தான் ஆகுற மாதிரி இருந்தால் அங்கே போகிறது என்ன பண்ணுறது, போனால் வேஸ்ட்டு அப்படின்னு தான் கப்பு சுப்புன்னு கம்முன்னு இருந்துக்கிட்டேன். வேண்டாம், கேன்சல் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு ப்ரோ. அலிபோட் ஓகே, நம்ம சிக்னல் வந்துருக்கு, கிளம்பலாம். அப்படியே இனிமே போய் ஓட்டிட்டு வர வேண்டாம். இப்போ எப்படி அதே தடத்தில் போனோமோ அதே தடத்தில் போய் கொட்டிட்டு தேடி ஏறி எவ்வளோ லோட் ஆகுது. தடம் மட்டமாக தான் இருக்குது, ஆனால் தேடி எடுத்து தூக்கி போட்டால் ஊருக்கிட்ட ஜவுன் போகுது. அவ்வளோதான் சைடுக்கு வந்தாச்சு. ஈர மாற்றிக்கிறதும் நல்ல பயன். ஓகேப்பா, ஓரம் கழிச்சுட்டு கொட்டிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அவருக்கு அந்த பக்கம், நான் இந்த பக்கம். எவ்வளோ புழுதி பறக்குது பாரு. ஈர மண்ணாக இருந்தால் இப்படி பறக்கவே. மேல் பம்பு 1/2 பம்பு 3/4 பம்பு போனது நிறுத்திக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, பம்பு ஆயில்ஸ்லேயே போகாது. அதே மாதிரி பம்புலேயும் அடி பிளேட் சுத்தமாக இருக்கணும். அதை விட்டுட்டு அடி பிளேட்டில் தூக்கணும் மண் கொட்டுற மாதிரி இருந்தால் வச்சுக்காங்க, என்ன தான் பண்ணாலும் ஆயில் சில்லு பம்பில் ஒரு 2-3 மாதத்துலேயே போயிடும். எனக்கு அடுத்தது போய் பார்ப்போம் என்ன பண்ணலாம். பூரா எல்லாம் ஸ்ட்ரெச்சாக போட்டு தள்ளிட்டாங்க. இந்த ரோட்டெல்லாம் பார்த்து போகணும் ப்ரோ. திடீர்னு வந்துடுறான் குறுக்க. அவ்வளோதான் ப்ரோ, ஆட்டோ பம்ப் கிடச்சிருச்சு. அவ்வளோதான், போய் லோடு வாங்கிட்டு போவோம். ஒரே ஜோராக போயிடுறதாங்க ஒரு வயசு. நாங்கள் சைக்கிள், நாங்கள் வண்டி எப்படி பார்க்கிங் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா ப்ரோ. ஏய், எப்படி ஒரு மனிதர் வேச்சு வருது. ஓகேன்பா, ஆப்ரேட்டர் சாப்பிட்டுக்கிறான். என் தம்பியார் லோடு போட வந்துட்டான்.
ஆப்ரேட்டரு என்ன பண்ணுறீங்க? பசிக்குமா? வயிறு இருக்குதா? கேட்கலாம்ல, குண்டா சாப்பாடு வாங்கிட்டு வாடானே. நம்ம 2 தடவை ஓட்டியாச்சு. ஒரு இன்னும் வண்டிக்கு ஒரு 4 தடவை வருமா? இல்லை, நான் கடைசி தள்ளிக்கலாம் உள்ள. சைட்டுக்காரரு ரோட்டில் எதுவும் கண்டு கடந்துட வேணாம் அப்படிங்கிறாரு. தெரியுமா அவரை? ரோட்டில் எதுவும் கண்டு கடந்துடக்கூடாது, பைக்கில் போங்க. ஜஸ்ட் 5000? அதான் ஒரு ஜஸ்ட் 5000 தானே. இது என்ன பாக்கெட் மணி? 5000 ரூபாயா? இதோட வேல்யூ அப்போ என்ன தெரியுமா? இது வருமையா 30 லட்ச ரூபா வருமையா? செங்கல் புழுதியில் மூச்சே விட முடியல. ஆறாப்பா எடுக்கிறந்தாப்பா. வண்டியில் உட்காந்துருந்தா நேரம் வேஷமே ஆயிருக்கும். போலாமா? கடைசி நட அதுக்காடி இந்த ஆட்டோ வேற ஒன்று உள்ளே வந்து குறைஞ்சிட்டு பெரிய அங்கே போகிறா இருக்குப்பா. துணி ஏற்றிட்டுக்கிறாங்க. வரது பார்த்துட்டின்னு ஒரு 2 நட தான் வரும். அதுங்காட்டி வண்டி இந்த ஆட்டோ வந்து குறைக்கணுங்கிட்டு பெரிய அக்க போராகுது. அதுங்க அஜித் ஓட்டி வந்துட்டான், வேலை முடிஞ்சுது. ரிமோட் இல்லாத எப்போ இவ்வளோ தூரம் வருவ? அது எப்படின்னு ஒரு நாளைக்கு ரிமோட்டை வீட்டில் எடுத்துக்கிட்டு பார்க்கணுமா? இப்போ போயிருமாமா, போகிறதெல்லாம் போயிடும். ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. அது ஒரு நாளைக்கு செக் பண்ணணுமா? இப்போ இதுவரையிலும் அதை செக் பண்ணவே இல்லை. இங்கே வந்து ரிமோட் நான் தொழுவுறேன். நீ எப்படியாப்பட்ட ஆள்? 3 நடை குடிக்கிறது. அங்கே பிஸ்கெட்டு. பிஸ்கெட்டுல இவனுங்களுக்கு காசு கொடுத்த இந்த பிஸ்கெட் வேணாம், இந்த நீங்கள் கொண்டாடாத. எல்லாம் நசுக்கு உடச்சி விட்டு கூட இங்கே கூட ஏங்கிட்ட கூட நான் தர மாட்டேன். யாரும் தர முடிக்கிறாங்க மாமா. முந்திரி நிறைய இருக்குடா. குடிங்கடா. அங்கே ஒருத்தன் வேற உசுறு போய் சும்மா உட்காந்து டீ வாங்கிட்டு வரான்ட்டு. ஏன்னா ஒழுகுது. அந்த அளவுக்கு இருக்குது இல்லையே, கம்மியாக தானே இருக்குது. அரை டீ பாதி போச்சுரா. நீ ஏத்துன்னு தெரியும். இவனை எதுக்கடா கூப்பிட்டான் அந்த செடி தலைனா? ஏதாச்சும் முட்டடிக்கு போயிருந்தா கூட அடிச்சிருந்தா ஒரு 500 ரூபாய் பணம் கிடைச்சிருக்கும். அந்த காலமே தெரியாது. கட்டரை போட்டு கட்டிங் பிளேடு கரெக்டான கட்டிங் பிளேடு இருந்தால் ஒரு கடக்குன்னு கட் பண்ணி விட்டுருந்தலாம். விஜய் கண் குளிர மாமாரே அங்கே போயிட்டு டீ வாங்கிட்டு பால் குடிக்க போகலாம் அப்படிங்க. எனக்கு வேணாம். காரை இன்னும் சுரண்டி போடு. காரை போகிறேன். நீ எத்தனை நேரம் வேணா நல்ல அழகாக மாட்டாங்க. இன்னும் சுரண்டி போடு. உனக்கு என்ன, நீ குழி தோண்டி விட்டு போவ. அவங்க வந்து இந்த ஓரளவு மீடியமாக ஒரு 1/2 அடி சேர்த்து வச்சு மட்டமாக வச்சுல. அப்போ காரையெல்லாம் வரும். அடியில் காரை எங்கே யார் உடைச்சாங்க? அவங்க பழைய மண்ணெல்லாம் வேண்டாங்கிறாங்க, புதுசாக தான் யூஸ் பண்ணுவாங்களாம்.
டிச்செல்லாம் இறங்காதெல்லாம் அதில் போய் கரெக்டாக உடக்கல்ல உருட்டி போட்டானுங்க. அவன் பார்த்த வேலையே தெரில. எல்லாம் குழியில் எல்லாம் வெறும் உடக்கல் தான் கிடக்குது. ஸோ அப்பா இங்கேருந்து வண்டி அங்கே ஓடி போயிடலாம். யார் கரெக்டாக முக்குந்தியாக போச்சு. இடம் இல்லாத வாட்டமாக இல்லாத. அங்கே பாரு என்ன நெண்டு நெடிக்கிட்டுக்கிறானு. ஒரு ஆள் பின்னாடி சொல்லிக்கிட்டு ஐடியா சொல்லிக்கிட்டு வரணும். அருமையா சைக்கிள். திறக்காதரா. அதேடா திறக்கிற வரலாவா. மியாவ். ஆமா அடிச்சா அதுக்கு. ஓ கடவுளை. அதெல்லாம் பார்த்தா அப்படிதான் மாப்பிள்ள அமுக்கணும் போல இருக்கும். மாறன் சும்மா வெயிலுக்கு அப்படி இருக்குது. டாப்புக்குள்ள எப்படி தரமா அனல் இருக்குது. உட்காரவே முடியல. தண்ணி 2 நாடம் வாங்கி விட்டுருந்தா பொழுதி பறக்க இருக்கும். டவுனுக்குள்ள அப்படி தானே வாங்கி விட்டு அள்ளிக்கிட்டு வெட்டிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து தூசு போடக்கூடாதுங்கிறாங்களாம். டவுன்லலாம் ஓடி எடுத்துட்டா 2 லோடு தண்ணி விட்டு அப்புறமேட்டு தான் அள்ளி போடுறாங்க. நைட்டில் அள்ளுறதுக்கே அந்த பிரச்சனையா. முன்னாடி தானே போகுது. பின்னாடி தான் வர மாதிரி தான். இங்கே ஏறுறா. அங்கே ஏறு. நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம். இங்கே எங்கடா உட்காருவ? இரு அடுத்த நாளைக்கு போவ. வண்டிக்கிட்டே இரு. அதான் இருங்கிறேன். குழம்போ எல்லாம் சிட்டிக்குள்ளே வந்தாட்டு தான் மாப்பிள்ள. வண்டி சைக்கிள் மாடு பெல்ட்டுங்க எழுத்து இன்னும் பேசி இத்தனை நாளாக கத்தாத இருந்துச்சு. இப்போ கத்துது. குழம்பு அதெல்லாம் பார்க்காத போ. அதெல்லாம் போயிட்டே என்ன பண்ணுறது. எல்லாம் தீஞ்சு போய் தான் கிடக்குது. என்ன இது நமக்கு வந்ததெல்லாம். அவ்வளோ 2 தடவை போட்டதே அடிக்கிட்டோம். எங்கே அந்த ஆட்டோவெல்லாம் என்ன நேரமாக போயிருக்கோம். இவன் ஃபோன் பண்ணிக்கிட்டு கடைக்காலுக்கு. இவன் தான் ஆனந்த் தான் மத்தியானம் வர சொன்னானே. அப்புறம் மத்தியானம் போக வேண்டியதாடா. ஆடா 12 மணி ஆகி போச்சா. இன்னும் ரோடு காலியாக இருந்துச்சாம்மா. அது இப்போ டாஸ்மார்க் உதயம் ஓப்பன் ஆயிடுச்சு. என்ன கடைக்கால் எடுக்கணும். இன்னும் கடைக்கால் எடுக்கணுமா. அங்கே வேறு அரிச்சிட்டு பண்ணுறாங்களாம். ஏன்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ண நேரம் போ. அதில் இல்லை. நீ வாண்ணா மாமா போட்டு போடாது தாசிமாரன்னு சொல்லி அதில் உட்காந்து பாருன்னா இங்கே வந்துட்டேன்னா எவனா ரிவர்ஸ் சொல்கிறேங்க. 12 மணி ஆனால் டாஸ்மார்க் உதயம் ஆயிடுறா. வேறு
நல்லா பட்டி காட்டில் உணவு போட்டாங்க. யாருக்கு தொந்தரவு இல்லைல்ல. அதுதான் இந்த காட்டுக்காரர் பாரு, காடு வேஸ்ட் ஆகுதுன்னு எல்லாம் சுற்றி வேலி போகிறதுக்கு கொண்டாந்து கல் போட்டாங்க. நல்லா வேலி போட்டு அடிச்சுட்டாங்கன்னா இதெல்லாம் தோழி முடிஞ்சுது. ஆனால் சொருகிற கல் 2 பக்கம் பங்கு இது மாதிரி இருக்கும். அதே பழவ கல் மாதிரி அடிச்சுட்டோம். அங்கே ரோடு பிட்டு ரோடா ஏறிக்க வேலை நம்மகிட்ட கடை திறந்தா இருந்துச்சு பண்ணி விட்டான். ஒரு பஞ்சர கடைக்காரன் இருக்கிற கடைக்கு தேடலே இருமாப்ப. வறுமையாக அதிகம் ரயில் பிடிக்க போகிறோம். அதை பற்றில நம்ம எப்படி பண்ணாலும் அங்கே போட்டுக்கிட்டு தான் இருப்போம். ஓகேப்பா, இப்போ வேறு ஏதோ ஒரு இடத்துல போட்டுறாங்க. ஓகேன்பா, வீட்டுக்குள்ளே போதுமா வீட்டுக்கு கொட்டினது. ஸோ இப்போ காட்டில் கொட்டுறாங்க இந்த இடத்துல கீரை, மிளகாத்தக்காளி கீரை நாற்று விட்டு வச்சுக்கிறான். அப்புறம் நல்லா எப்படி முளைச்சிட்டு வண்டி இறங்கி யாரும். சரி சரி, டேப்பராவா? ரோடு வண்டி மேலே நேராக வந்து அப்படியே கட்டடி. நேராக வா 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 வா. மாறு. கடா இன்னும் கொஞ்சம் போய் நேராக போய் இப்படி வந்து இப்படி கட் பண்ண ரோட்டில் கொட்டும். இன்னும் அண்ணா தள்ளிப்போம். அது எடுத்துக்கலாம், அங்கே ரோட்டில் கொட்டும். ஓகேண்டா, இதில் நேராக கீழே பள்ளத்தில் கொட்டினோம்னா அந்த ஓரம் போய் வரணும். உள்ள எல் மாதிரி கட் பண்ண எல்லாடி. இன்னும் கொஞ்சம் அந்தாண்டு தள்ளி வா. இதே மாதிரி அந்தாண்டு தள்ளி வா. பாரு. பிரேக் விட்றாத. விட்டேன்னா வந்து குழியில் உட்காந்துக்கும். நம்மளால மேலே போடாத விடு. அதே இவ்வளோ உயரத்தில் நம்ம எதுவும் வேலை செய்ய முடியாது. வண்டி ஏறி இறங்கிறதுக்கு வாட்டமாக பண்ணி விட்றாங்க. அந்த அளவு புழுதி ஏறுது பாருங்களேன். அப்பா அப்புறம் இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களாம் அப்புறம் என்ன பண்ணணும் சொல்லி பார்க்கலாம். நல்ல டோர் போட்டலாம். இது மாதிரி இடத்தெல்லாம் ரிவர்ஸ் விட்டு கொட்டுறதெல்லாம் கேர்ஃபுல்லாக கொட்டணும் ப்ரோ. இல்லைன்னா வச்சுக்கோங்க, இப்படி ஓரம் வந்து இப்படி வந்து கொட்டணும். தெரியலண்ணா, அது தெரில. இல்லைன்னா வச்சுக்கோங்க, வண்டி ஒரு செகண்டில் வண்டி கீழே இறங்கிடும் குழியில்.
எந்த அளவுக்கு இதெல்லாம் உஷாராக இப்படி வந்து ஏறி இந்த ஓரமாக ஏறி இப்படி எல்லாம் அடித்தா மட்டும்தான் வேகத்துக்கும் குழியில் கொட்ட முடியும். ஒன் சைடாக கொட்டிட்டோம்னா மாட்டிக்கும். அதாவது ரோட்டில் பாதி கொட்டி போயிடும். இது கொட்டினா தான் பூராமே கீழே நிலத்துல கொட்டும். அவன் ஓடிட்டு போயிட்டான். அது ஒன்லி இன்பே, இது அவுட் பே. ஸ்பீடு பிரேக் இருக்கும். இன்னும் ஒரு நாள் தான் வரும். நல்ல வேலை செங்கல் பொடியெல்லாம் தூக்கி போயிட்டாங்க. வண்டி போனோம் தலையில் பண்ண நினைக்கிறேன். போகும் ரெண்டு நடை வரும். அதெல்லாம் கூட்டி குடிச்சிருக்கிறாங்க. குடிச்சுட்டா 2 நடையை அள்ளிட்டு போயிட்டு அந்த வேலை முடிஞ்சிருக்கோம். அடிமண்ணு தான் ஈரமாக என்னடா புதையிலுக்கு தானே பாருங்கடா. டே காங்கிரட்ரா, இதையமாடா அள்ளி போட்டு விடுறது. என்னடா அந்த காங்கிரீட்டு மோட்டர் பெட் ஆட்டுக்குது. தூக்கி போட்டு உடைக்கிறான். அவ்வளோ காரை போட்டு ஹெவியாக போட்டு வச்சுக்கிறாங்க. ஸ்டேவை பிடிக்கி விட்றாத. இந்த ஒரு ஸ்டேவில் தான் நிற்கிது. அதுதான் காட்டில் கொண்டு போய் ஓட்டினாங்கடா. எங்க உன் டிரைவர் காணா? லோடு பிடிச்சி போயிட்டானா? காட்டில் கொட்ட சொன்னாங்க. அந்தான மேலே அந்த பையன் தான் வந்தான். மாப்பிள்ள ஓடு 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 ஓடு. அவனுக்கு பின்னாடி நீ வந்துரு. டே அப்பா வீடு காட்டுறாருப்பா. இன்னும் ஏற்றி அந்த பக்கம் காட்ட சொல்கிறா. அப்புறம் எக்கடா நிற்கிறதுக்கு இடம்? ஏய் நல்லா ஏற்றி அந்த பக்கம் காட்டி எங்கே நிற்ப? அது முடிஞ்சு போச்சு. அவர் கட்டலைங்க, அப்படிதான் சிரிப்பாரு. நேரம் அதை பார்த்துருந்தா நேரம் ஆரன் அடிச்சிருப்பான். அதான் எல்லாம் நினப்பு ஒரு பக்கம் இருந்தாதான்டா. யாரு? ஆனந்தா. ஓகேன்பா, அவ்வளோதான். இன்னொரு 2 நடை. அவ்வளோதான், 2 நடையா இல்லைன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. அங்கே என்ன பாட்டில் கொண்டாடாம பாரு. அந்த வீட்டில் வாங்க. இது வெறும் மண்ணு தானே ஆனந்த. எத்தனை பேர் கேட்குறாங்கடா. எனக்கு ஒரு நடை 2 நடை கிடைக்குமா? 4 நடை கிடைக்குமா? ஓகேன்பா, இன்னும் ஒரு நடக்குது. ஒரு நடை இல்லைன்னா வேலை முடிச்சு ஃபினிஷ். ஏன்னா ஒரு பாட்டில் கொண்டு போய் வீட்டில் காரம்ட்டு கேட்டால் அவசரத்துக்கு தண்ணி கொடுப்பாங்க. இத்தனை பாட்டில் கொண்டு போய் ஏன்னா ஒரு பாட்டில் கொண்டு போனால் யாராவது தண்ணி கொடுப்பாங்க. இத்தனை பாட்டில் கொண்டு போனால் தண்ணி கொடுப்பாங்களாடா? எந்த ரேஷன் கிடைக்கிட்டா?
அவன் சொல்ற இடத்துல எங்கடா போய் பிடிக்கிறது? அவ்வளோதான்டா நீளம். அவ்வளோதான் ப்ரோ, கடைசி நடை. இன்னும் ஒரு நடை வரும்னு நினைக்கிறேன். ஆனந்த் போயிட்டு வரணும்மா, பார்த்துட்டு சொல்லிக்கலாமா? முன்னாடி போட தள்ளு, இன்னும் போட முன்னாடி. பொட்டிக்கு மண்ணை காணோம். முன்னாடி மண் இல்லையா? பீக்கிங்க முன்னாடி மண்ணை போட, முன்னாடி போட சொல்ல ஒரு பைக்கிட்ட. சாப்பிட்டு அவன் குழந்தை தானே. பார் பார், இன்னொரு பைட்டு போட சொல்லு. சரி, அப்படியே தூக்கி போட சொல்றான். காங்கிரீட் பெட்டு, மோட்டர் பெட்டு. ஓகேன்பா, ஒரு பெரிய காங்கிரீட் கல். அது தூக்கி போட சொல்ல, போகட்டும். அது எங்கே போய் பக்கெட்டுக்கு ஆக போகுது? நான் எந்த ஜோடுக்குது பாருங்க. அடிக்கணும். போதோட கடத்துட்டு போகுது. போ, அவ்வளோதான். இதை எங்க எவுத்துல அவ்வளோதான். இப்படி கொடுத்துக்கிட்டு போயிருங்க. இது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி முடியறதா இருந்தா, துண்டு எடுக்கிற வண்டி வரலன்னா எந்நேரமா முடிச்சிருப்பாங்க. ஏதோ அவங்க சொந்த நிலத்துக்கு போகுது. வீட்டுக்கு மேடைக்கு போனவே கொட்டுறாங்க. வாசல்லாம் பள்ளமாக கிடக்குது. ஆனால் இதுதான் 2 நடை நல்ல மண். இதுக்கு முன்னாடிக்கிறதெல்லாம் வெறும் சிமெண்ட் கல்லில் தான் கட்டிருந்தாங்க. ஓகேப்பா, அவ்வளோதான். ஆனந்த் அவ்வளோதான். உடச்சி விட்றதா வர சொல்கிறதா? பானவலி நானே வாழ்ற என்கிட்டயே வேடாங்கறியா? இதுங்க அர்த்தம். அக்கா போவாதுக்கா. அக்கா வச்சு அரைச்சி போடாதீங்கடா. அக்கா வரட்டுண்டா. கடைக்காலுக்காரரு வந்துட்டான். இடத்த கண்டுபிடிச்சிக்கிட்டு வா 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 போலாம் போ. ஐயோ, போத நேரத்தை இங்கே தான். அவ்வளோதான் ப்ரோ, லெவல் பண்ணி விட்டு கிளம்ப வேண்டியதான். இப்படி இருந்த வீடு இப்படியெல்லாம் ஃப்ளாட் மாதிரி நிறைய விட்டாங்க. வேலை முடிஞ்சிச்சா? ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். இது ஒரு 4 பைக்கிட்டு வரும். அதை அந்த குளிக்கே மட்டமாக அடிச்சு விட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க. நாமளும் போயிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்.